சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். சென்னை கீழ்ப்பாக்கத்துல ஆதி என்ற ஒரு ரவுடி இன்று அதிகாலையில மர்ம நபரால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்பொழுது 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு பழனி என்பவர் கொலை செய்த வழக்குல முக்கிய குற்றவாளியாக இருந்தவர் தான் இந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஆதி. அந்த கொலைக்கு முன்விரோதமாக தான் இந்த கொலை நடந்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று காலையில மருத்துவமனை வரையிலே அதிகாலையில இந்த சம்பவமானது நடைபெற்றிருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். உடனே 9 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில தற்பொழுது 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆதி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அவரோடு இருந்த நபரே தகவல் தெரிவித்திருக்கார். அவரையும் காவல்துறை கைது செய்திருக்கார்கள். 9 பேர் இந்த கொலை சம்பவத்திற்கு வந்திருக்கிறார்கள். 3 பேர் நேரடியாக அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்த இருசக்கர வாகனத்தில் தயாராக இருந்த நபர்களோடு தப்பி ஓடியிருக்கிறார்கள். இது அனைத்துமே சிசிடிவி காட்சிகள்ல பதிவாயிருக்கிறது. ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு நடந்த அந்த பழனி என்பவர் கொலைக்கு முன்விரோதமாக கிஷோர் என்ற நபரை இவர் சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் மிரட்டியதாகவும் அதன் பின்னர் தற்பொழுது அந்த கிஷோரும் சேர்ந்துதான் இந்த கொலையை அரங்கேற்றிருப்பதாக காவல்துறையுடைய முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி கோகுல், விவரங்களுக்கு.